மாநிலங்களின் ஜிஎஸ்டி வரிப்பணம் மூலமாக பல்லாயிரம் கோடி மத்திய அரசுக்கு செல்கிறது எனவும் அதில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது எனவும் தமிழ்நாட்டில் எனது துறை மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். எந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் சிறப்பு நிதி கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கி ஒரு தலைநகரம் அமைக்கிறதுக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க. அமராவதியில் கொடுத்துருக்காங்கல்ல, ஆந்திராவில் இன்றைக்கி ஒரு ஆட்சி வந்து ஒன்றும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கல. நம்ம நியாயமாக நமக்கு தேவைப்படுகிற நிதி, நமக்கு வழங்க வேண்டிய நிதி சிறப்பு நிதி அதையே மறுத்தது மத்திய அரசு. அதுதான் யதார்த்தமான ஒன்று. அப்புறம் நடைமுறையில் பட்ஜெட்டில் என்ன ஒதுக்க போகிறாங்க? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது மத்திய அரசாங்கம்.